ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்துஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப டேஸ்டான தக்காளி சாதம் எப்படி குக்கரில் பண்ணுறதுன்றதை தான் பார்க்க போகிறோம். இந்த தக்காளி சாதத்துக்கு தனியான சைட் டிஷ்லாம் எதுவுமே தேவையில்லை. ஒரு தயிர் வெங்காயம் இருந்தாலே போதும், அவ்வளோ சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். இந்த சூப்பரான ரெசிபியை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு நம்ம ஒரு குக்கரில் 3 ஸ்பூன் அளவு எண்ணெய் சூடுபடுத்திக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா ஒரு பிரியாணி இலை சேர்த்துக்கலாம், ஒரு அன்னாச்சி பூ சேர்த்துக்கலாம், ஒரு 2 சின்ன சைஸ் பட்டை சேர்த்துக்கலாம், ஒரு 2 கிராம்பு சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு அரை ஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்து இதை நல்லா பொரிய வச்சிடலாம். இது நல்லா பொரியணும். பொரிஞ்சதுக்கு அப்புறமா 2 பெரிய வெங்காயத்தை நீளமாக அரிஞ்சிட்டு நம்ம சேர்த்துக்கலாம். அதே மாதிரி 2 பச்சை மிளகாயை இடையில மட்டும் கீறிட்டு சேர்த்துக்கோங்க. இதை இந்த எண்ணெயிலேயே வச்சு நல்லா வதக்கி, அதாவது வெங்காயம் கண்ணாடி பதம் வரணும். அது வரைக்கும் நம்ம நல்லா வதக்கினதுக்கு அப்புறமா 1 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிறதுக்கு அப்புறமா இதில் ஒரு 3 தக்காளியை நீளமாக அரிஞ்சிட்டு நம்ம சேர்த்துக்க போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி நீளமாக அரிஞ்சிட்டு நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கு அப்புறமா தக்காளி நல்லா மசிஞ்சு வேகணும். அப்போது தான் நம்மளுக்கு ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு இப்போ இடையில தேவையான அளவு உப்பு சேர்த்துக்க போகிறோம். உப்பு சேர்த்ததுக்கு அப்புறமா தக்காளியை நல்லா வதக்கிட்டு அதுலேருந்து கொஞ்சம் தண்ணி பிரிஞ்சு வரணும். பாருங்கள், நம்மளுக்கு இந்த அளவுக்கு தக்காளி வெந்ததுக்கு அப்புறமா இதில் 1 ஸ்பூன் அளவு மிளகாய் தூள், 1 ஸ்பூன் அளவு மல்லித்தூள், ஒரு பிஞ்ச் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த பொடியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிடலாம். வதக்கினதுக்கு அப்புறமா இதில் 1 ஸ்பூன் அளவு கெட்டியான தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் நீங்கள் சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு 3 நிமிஷம் மீடியம் ஹீட்லேயே வச்சு நல்லா வதக்கிடுங்க. இப்போது நம்ம இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள் தூவிடலாம். கருவேப்பிலை நம்மளுக்கு அந்த ஃப்ளேவர் இறங்கும் போது ரொம்ப நல்லாயிருக்கும் தக்காளி சாதம். இப்போது இதெல்லாமே சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம். வதக்கினதுக்கு அப்புறமா 1 கப் அளவு அரிசியை நல்லா கழுவிட்டு ஒரு 20 நிமிஷம் நான் தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். அதை தான் நம்ம இதில் சேர்த்துக்கிறோம். நான் இன்றைக்கி நார்மலாக வடிக்கிற ரைஸ் தான் நான் சேர்த்துருக்கிறேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் பாஸ்மதி ரைஸ் கூட சேர்த்துக்கலாம். ஆனால் நார்மல் ரைஸ்லேயே ரொம்ப சூப்பராக இருக்கும். அரிசியை சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு 3 நிமிஷம் நல்லா இது கொதிக்க வச்சிடலாம். கொதிச்சதுக்கு அப்புறமா 1 கப் அரிசிக்கு 2.5 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இதுதான் மெஷர்மெண்ட்டு. சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா கலந்துட்டு பொடியாக அரிஞ்ச கொத்தமல்லி இலைகள் நம்ம இதில் இப்போ சேர்த்துக்க போகிறோம். அப்போது அந்த கொத்தமல்லியோட ஃப்ளேவர் நல்லா இறங்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம இதை மூடிட்டு ஒரு 4 விசில் வைக்க போகிறோம். பாருங்கள், இப்போ 4 விசிலுக்கு அப்புறமா ப்ரெஷர் தன்னால் இறங்கினதுக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணும்போது பாருங்கள், சூப்பராக இருக்குது தக்காளி சாதம். அவ்வளோதான், நம்மளுக்கு ரொம்ப சூப்பரான தக்காளி சாதம் ரெடி ஆகிடுச்சு. ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.